அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். அலங்காரங்களை வெளியில் காட்டாதீர்கள். இறைவன் திருக்குரானில் நமக்கிட்ட கட்டளை. அந்த திருக்குரானுடைய கட்டளையை கடைபிடிக்கிற முஃமின்கள் நன்மையை அடைந்து கொள்கிறார்கள். அதை கடைபிடிக்க முடியாதவர்களுக்காக அதுக்கான விழிப்புணர்வு பரப்புரையை நம்ம நிச்சயமாக அவர்களுக்காக மேற்கொள்ளணும். இந்த சமூகத்தில் நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் நமக்கு நிறைய கடமை இருக்குது. இன்றைக்கி பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பயணங்களில் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு இடங்கள்லையும் இது போல நிறைய பள்ளிவாசல்களை சந்திக்கவும், இயற்கையோடு பேசவும், நன்மனிதர்களை பார்க்கவுமான பெரிய வாய்ப்பு அல்லாஹ் தரான். அத்தாட்சிகளாக குரானில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயணப்படுங்கள், என்னுடைய அத்தாட்சிகளை காண்பீர்கள் அப்படின்னு. வந்து தஞ்சாவூருக்கு வர்ற வழியில் நடுவில் ஒரு அருமையான பள்ளிவாசல், தொழுது இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் முறையிட்டுட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிற ரொம்ப அருமையாக பெண்களுக்கான தொழுகை பகுதிகளை மிக தூய்மையாக உருவாக்கி வச்சிருக்கிற இயற்கை எழிலோடு இருக்க இந்த பள்ளிவாசலுக்காக நிறைய துவா செய்கிறோம். இதை கட்டமைத்த நிர்வாகிகள், இதுக்காக வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாருக்காகவும் நிறைய துவா செய்கிறோம். இந்த பயணத்தில் நன்மை விதைக்கும் தீமை தடுக்கவுமான இந்த பயணத்தில், இந்த பரப்புரை பயணத்தில் நாங்களும் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா அவசியம் நிறைய துவா செய்யுங்க. துவாக்கள் வலிமையான ஆயுதங்கள். அவற்றோடு தான் தீமையை எதிர்த்து நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம். பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான போர். இறைவன் இதை பொருந்தி கொண்டு சகோதரிகளுக்கான நன்மையையும் பெண்களினுடைய பாதுகாப்பையும் அவனை உறுதி செய்வானாக. நம்மை அந்த பணிகளுக்கான கருவியாக ஆக்கி தருவானாக. ஆமீன்.